ஜான்சி கோட்டை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஜான்சி கோட்டையை நோக்கி போவோமா? பைக்கு ஸ்டார்ட் ஆகுதானே தெரிலங்க. இருங்க நான் போக சொல்கிறேன் என்னென்ன எலமெண்ட்டு. பேட்ரி வோல்டேஜ் லோன் வருது. இப்போ ரோட் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம். ஏன்னா நம்ம வந்து மைண்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஏற்றினோம்னா ரொம்ப கவலைக்கிடமாக போய்டுவோம் நம்மளே. ஏன்னா என்னோட மைண்ட் செட் அப்படி தான். இதோட ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி. இது வந்து நம்ம அப்படியே ஃபாரினர் மாதிரி இங்கே நம்மளாம் ட்ரீட் பண்ணுவோம். என்ன பண்ணுறது, அப்போ நடக்கிற போரில் வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ இனிமே எழுதியிருக்காங்க கண்டென்ட்டு. துணிச்சலுடன் போராடிய அவள் ஜான்சி ராணி. கோட்டையை சுற்றி பார்த்தாச்சு. ஸோ அப்படியே நம்ம வெளில போவோம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்மளோட சென்னை டு லடாக் ட்ரிப்பில் டே 4ங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜான்சியில் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. ஒரு சின்ன ரூமு, ஓகேவாக தான் இருந்துச்சு. 650 ரூபாய்க்கு இந்த ரூம் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். பட் ஆனால் இது ரூமா, இது பார்த்திங்கன்னா இது டாய்லெட்டு, இது ஒரு கண்ணாடி பெட்டி. இது ரூமுக்குள்ளேயே தான் டாய்லெட் இருக்குது. ஸோ நம்ம ஒரு நைட்டு தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அதனால் பரவாயில்லன்னு செட் நான் புக் பண்ணிட்டேன். அகோடாவில் புக் பண்ணியிருந்தேன். எனக்கு பட்ஜெட்டில் கிடச்சிது. ஸோ வித் ஏசி, ஹாட் வாட்டர் எல்லாமே இருந்துச்சுங்க இங்கே. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜான்சியில் இருக்கும். இங்கேருந்து நம்ம போய்ட்டு ஜான்சி கோட்டை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ராணி லக்ஷ்மி பாயோட ஹிஸ்ட்ரி நான் பார்த்துருக்கேன், படமும் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட ஸ்டோரி. ஸோ அதனால் போய் அந்த ராணி கோட்டையை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு, ஃபஸ்ட்டு அந்த ஜான்சி கோட்டையை போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து ஆக்ரா கிளம்பலாம் தான் பிளானு. அதுக்கு முன்னாடி நம்ம பைக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு. அது என்னென்னு நான் உங்களுக்கு போக சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு வெளில போயிட்டு பார்த்திங்கன்னா கேமராவுக்கு மட்டும் எடுத்ததுக்காக ஹைட்ரஜன் பேக் மட்டும் மாட்டியிருக்கேன். எனக்கு அதிகமாக பேக்கெட் இருக்கும் கேமரா வச்சுக்கிறதுக்காக. ஸோ அப்படியே கீழே போயிட்டு நம்ம பைக் எடுத்துகிட்டு ஜான்சி கோட்டையை நோக்கி போவோமா? பைக்கு ஸ்டார்ட் ஆகுதானே தெரிலங்க. இருங்க நான் போக சொல்கிறேன் என்னென்ன எலமெண்ட்டு. ஹெல்மெட் வேணும் நம்ம. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டருங்க ஜான்சி கோட்டை. இதை நம்ம ஸ்டே பண்ணி இந்த ரூமு இது. ஸோ அப்படியே வெளில வந்தோம்னா பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்கா ஸ்பேஸு. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் ரூம் தான் கொஞ்சம் ரொம்ப குட்டியாக இருக்குது. நம்ம பட்ஜெட்டுக்கு அவ்வளோதான் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். நான் பைக் பார்த்தீங்கன்னா அதோ அங்கே நிற்கிது பாருங்க, பார்க் பண்ணி. அவுட் பார்க்கிங் தான். பட் சேஃபாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பரவாயில்ல நான் அங்கேயே நிறுத்திட்டேன். ஸோ இந்த ரூம் செம்மையாக இருக்குல்ல. வாங்க அப்படியே போவோம். ஹெல்மெட் வேணுமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா இங்கேருந்து ஒரு என்னோட லிஃப்ட்டு ஒர்க் இல்லை போல இருக்குது. நடந்து போவோம், கடுப்பாகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1.5 கிலோமீட்டருங்க ஜான்சி கோட்டை. ஸோ நடந்து போக முடியுமான்றது தெரில. நடந்து போக முடிஞ்சால் ஒரு வழியெல்லாம் போகிறேன், நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட பைக் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு தெரில. ஸ்டார்ட் ஆகலைன்னா நம்ம பைக் மட்டும் போய் ஸ்டார்ட் ஆகலைன்னா இப்போ மறுபடியும் நம்ம ரோட் சைட் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது புக் பண்ணிட்டு தான் நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம். ஓகே, லிஃப்ட்டு வேலை நடக்குது. மழை பெஞ்சிட்ருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பைக்கு பார்த்திங்கன்னா இங்கே நிற்கிதா. ஃபஸ்ட்டு போய் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கணுங்க. அதான் பெரிய பிரச்சனை. இப்போ ரைட்டு ஸ்டார்ட் ஆகலை பாருங்கள். க்ரூஸ் கண்ட்ரோலாக மாற்றி ஒர்க் ஆகுது பாருங்கள். பேட்ரி வோல்டேஜ் லோன் வருது. சரி ஓகே, வேறு வழி இல்லை. இப்போ ரோட் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வர வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் இப்போ. ரைட், சரி நான் வருஷம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ப்ளீஸ் ப்ரெஸ் 2. ஆக்சுவலாக இதில் மெக்கானிக் பர்சன்ட்ட பேசணும்னா ப்ளீஸ். இதில் வேறு ஹிந்தியில் இங்கிலீஷ் தான் பேசுகிறவங்க இருப்பாங்க. தமிழ் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. கேட்டு பார்ப்போம் யார் வராங்கன்னு. இப்போ ஹலோ ப்ரோ, வில் ஸ்பீக் இங்கிலீஷ் தமிழ் ப்ரோ. ஸோ கைஸ் என்னென்னா டெக்னிக் தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். உங்களுக்கு கேட்டிருப்பீங்க என்னென்ன பேசணுன்ட்டு. தெரில, எனக்கு தெரிஞ்ச ஏதோ இங்கிலீஷில் வந்துட்டு பேசி ஓரளவுக்கு புரிய வச்சுட்டேன்.
அவன் என்ன பண்ணுவான்னா ஏதாவது டெக்னீஷியன் பக்கத்தில் இருந்தால் வர சொல்லுவானாமா. வர சொல்லிவிட்டு இது இங்கே சரி பண்ண முடியாது, சரி பண்ணி கொடுத்துருவானுங்க. அப்படிலாம் வண்டி எடுத்துகிட்டு போய் டோ பண்ணுற மாதிரி தான் அவங்க சைட்லேயே டோ பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அதாவது ஒரு 150 கிலோமீட்டர்ஸுக்கு உள்ளே இருந்தோம்னா அவங்க அப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி அதுக்கு அதிகமாக இருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஐ திங்க் நமக்கு பேட்டரியோட ஏதோ சின்ன ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஒயர் ஏதோ ஏதோ பேட்டரி டவுன் ஆக வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறது கண்டிப்பாக சார்ஜபிள் ஆகிருக்கும். ஏன்னா போன டைம் ஒரு டைம் ஆனப்போ அவங்க பேட்டரி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டானுங்க செக் பண்ணிவிட்டு. ஏன்னா புது பேட்டரி தான், 9 மந்த்தாக அது வண்டி எடுத்து. ஸோ வேறு என்ன ப்ராப்ளம்னா ஏதாவது சென்சார் இஷ்யூவாக இருக்கலாம், அதனால் ஏதாவது வந்தாலும் வரலாம். ஸோ அதனால் வந்து ஈஸியாக இங்கேயே செக் பண்ணிவிட்டு அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போன்னா ஒரு 2 hours வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அதுக்குள்ளே ஜான்சியை போய் ஜான்சி கோட்டையை பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா போய் ஜான்சி கோட்டைக்கு போயிட்டு பார்த்துட்டு இங்கே வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அதே மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் ஒரு காலைல ஒரு 6 மணிக்கெலாம் வந்து இதை மாதிரி பண்ணிவிட்டு கால் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் தூங்கிட்டேன். நான் என்ன பண்ணுறது, எழுந்ததே 8:30 மணிக்கு. சரி, ஓகே, நம்ம பைக் எதாவது பண்ண முடியாதுன்னு பார்ப்போமா. கைஸ் ஃபைனலி ரோட் சைட் ஸ்டாண்டு வந்து ஃபுல்லாக ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசிட்டானுங்க. ஒரு 2 hours இங்கே டெக்னீஷியன் அனுப்புறேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. டெக்னீஷியன் நம்பருமே எனக்கு கொடுத்துட்டானுங்க. ஸோ நான் இப்போ தான் கால் பண்ணேன். ஒரு 2 hours வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பையா நல்ல வேலை கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியுது அவருக்கு. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி பைக் எடுத்து கிளம்பிடுவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இப்போ முடிக்கலைன்னா நம்ம திருப்பி இல்லை ட்ராவல் பண்ணும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்றைக்கே இதை முடிக்கணும்னு நினச்சிட்டேன். பார்ப்போம், இன்னும் 2 hours டைம் இருக்குது. 9:20 ஆகுது. 11:30 வரைக்கும் டைம் கேட்டிருக்கேன் செக் அவுட் பண்ணேன். ஸோ நான் போய் அதுக்குள்ளே போய்ட்டு ஜான்சி ஃபோட்டோ பார்த்துட்டு வந்துடும். இப்போ தான் ஊபர் ரேபிடோ புக் பண்ணேன். இங்கேருந்து ஒரு 1.8 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஸோ நடந்து போனால் டைம் ஆகிடும். ஸோ போயிட்டு பார்த்துட்டு உடனே வந்துடலான் இருக்கேன். How many kilometers? 2 kilometers. ஓகே, தேங்க்யூ. ஓகேங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம போயிட்டு ஃபோட்டோ போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம். ஏன்னா நம்ம வந்து மைண்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஏற்றினோம்னா ரொம்ப கவலைக்கிடமாக போய்டுவோம் நம்மளே. ஏன்னா என்னோட மைண்ட் செட் அப்படி தான். அதனால் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றக்கூடாதுன்னு இருக்கேன். பைக் தானே, ரெடி பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. மேஜர் இஷ்யூலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக மைனர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ ப்ராப்ளம் மேலே ஏதோ சென்சார் ப்ராப்ளமே ஏதோ ஒன்று இருக்குது. அப்படி இல்லைனா நம்ம ஜிபிஎஸ் மாட்டோமே, அதனால் வந்துச்சான்னு தெரில. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அந்த சொதப்பல் தான் பண்ணுது. ஸோ வரட்டும், டெக்னீஷியன் வந்தோன்னா இப்போ என்ன கரெக்டாக பேசிக்கிட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்ட்டு. ஓகேவா? ஸோ நான் கொஞ்சம் ஃபோர்ட் நோக்கி போகிறேன். நான் ஊரை காட்டுற சுற்றி பாருங்கள். நல்லா இருக்குது ஜான்சி. மோடிஜி வணக்கம் ஜி, பெரிய பேனராக இருக்குங்க. ராயல் ரெஸ்டாரண்ட், டிஜிட்டல் ரோடே எம்டியாக இருக்குது. பார்த்தீங்களா? டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகுது. சரி, ஓகே, நான் ஜான்சி ஃபோர்ட்டை போய்ட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். கைஸ் பார்த்தீங்களா ரோட்டில் படம் வச்சு What is this place? Park. Okay. This is museum. Oh, it's museum. It's the opening time? 10:30 to 4:30. Okay, okay, thanks. ராணி லட்சுமி பாயோட ஸ்டாச்சு இருக்குது எங்கே பார்த்தாலும். எனக்கு அவங்கள பார்க்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. பார்க்கே வேறு லெவல் இருக்குது. பார்க்குக்கு நடுவில் அவங்களோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அதான் இருக்குது பாருங்க ஃபோர்ட்டு. இந்த கோட்டையை பார்க்க தான் நான் வந்தேன். உண்மையை சொன்னால் இந்த கோட்டையை பார்க்க ரொம்ப பிடிக்கும். எதனாலனா நான் லட்சுமி பாய் படம் பார்த்தேன். அவங்களோட அந்த தைரியத்தை பிடிச்சிட்டு, அவங்க தைரியம் பார்த்துட்டு, அவங்களோட அந்த தைரியம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிட்டு. ஓகே, கோட்டையை நெருங்கிட்டோம். பாருங்க கொடி பறக்குதா, இந்தியன் கொடி. அப்பா எவ்வளோ பெரிய ஹைட்டு பார்த்தீங்களா? மலை மேலே ஏறி போகுதுங்க இதுக்கு போக. जीपे ओके ओके नंबर हाँ पेड ठीक है. थैंक यू भैया. टिकट मिलेगा सामने. ओके भैया, थैंक यू सो मच. हाय ப்ரோ. நம்ம அப்படியே ஃபாரினர் மாதிரி இங்கே நம்மளாம் ட்ரீட் பண்ணுவோம். என்ன பண்ணுறது, அதரில் நம்ம லாங்குவேஜ் உள்ள இடத்துல தாண்டி அதர் லாங்குவேஜ் உள்ள இடத்துக்கு வந்தால் நம்மளாம் ஃபாரினர். அப்படியே நம்மளை பார்க்குற விதமே வேறு அதுக்கான நான் பார்த்தீங்களா இது மாதிரி ஹைட்ரஜன் பேக்லாம் போட்டு வந்திருக்கேன். பார்த்தா ஒரு ஃபாரினர் லுக் வருது, டூரிஸ்ட் லுக் வருது. இங்கே பாருங்க ஃபுல் சிட்டி தெரியுது. வாவ்,
நல்லா இருக்குல்ல கோட்டைக்குள்ளே போகிறது. இது மாதிரி கோட்டை, அரண்மனை, எனக்கு இது மாதிரி அரண்மனை, அப்புறம் இந்த கோட்டை, இந்த மன்னர்கள் பண்ண எல்லா விஷயமே பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு அது மாதிரி ஹிஸ்ட்ரியாக உள்ளதில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த கோட்டையை நான் பார்க்கணுன்னே வந்தேன். அதுவும் காலைல சீக்கிரமே வந்திருக்கேன், பார்த்துட்டு சீக்கிரம் ஓடிடலான்ட்டு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:29 ஆகுது. ஸோ ஒரு 1 ஹவரில் பார்த்துட்டு கிளம்பிடுவோம். டிக்கெட் கவுண்டர். ஹாய் பையா, 1 person. How much? பார்த்தீங்களா, ஃபைனலி நம்ம எடுத்துட்டோம். ஸோ இங்கே ஒரு ஸ்கேனர் மாதிரி இருக்குதுங்க. இந்த ஸ்கேன் பண்ணோம்னா நமக்கு எல்லா டீட்டெயிலுமே கேட்டோம்னா அதெல்லாம் ஃபில் பண்ணாலே 20 rupees தானாகவே டவுன்லோட் ஆகிடுது. ஸோ அப்படியே உங்கள்கிட்ட காமிச்சிட்டு கிளம்பலாம் நம்மளுக்கு. பையா ஓகே, தேங்க்யூ. ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோம். ஆனால் இது நல்லா இருக்குதுங்க. டிக்கெட் கவுண்டிங்க்கு வெயிட் பண்ணாமல் இது மாதிரி ஸ்கேனிங் இருக்குது. ஸ்கேன் பண்ணி நம்மளே ஆன்லைன்லேயே டிக்கெட் எடுத்துக்கிறது நல்லா இருக்குல்ல, பெஸ்ட்டு. உள்ளே பாருங்கள், யாருமே இல்லை, நான் தான் இருக்கேன் சுற்றி. இதோட ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி. இது வந்து எப்படி சொல்கிறது, 1882 கட்டினாங்க. இது நான் ஒன்றும் ஹிஸ்ட்ரிலாம் படிச்சுட்டுலாம் உங்கள்கிட்ட சொல்லலை. இது எனக்கு நான் ஸ்டோரி எனக்கு படமாக பார்த்துருக்கேன். அவர் சின்ன வயசில் படித்ததுன்னு எனக்கு ஞாபகத்தில் அப்படியே இருக்குது, ஸ்கூலில் படித்தது. ஸோ இவங்க வந்து தெரியும் உங்களுக்கு, ராஜா இறந்ததுக்கப்புறம் இவங்களே லட்சுமி பாயே ராணியாக மாறிட்டாங்க. ராணியாக இருந்து இந்த ஊருக்கு ஃபுல்லாகவே அரசாங்கம் பண்ணிகிட்டு இருந்தார். அவங்க தான் இந்த ஊருக்கு ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ பிரிட்டிஷ்காரங்க உள்ளே வந்து இவங்க ராணி இருக்கக்கூடாது, ராஜா இருக்கிற இடத்துல மட்டும் தான் இருக்கணும், ராஜா இறந்துட்டால் அந்த இது எங்களோடது அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது அவங்க ஏற்றுக்க முடியாமல் நிறைய போர் பண்ணுவாங்க. அதில் தோற்று போயிட்டு வெளிலையும் போயிடுவாங்க. கோட்டையை விட்டு வெளிலையும் அனுப்பிடுவாங்க. ஸோ திருப்பி மறுபடியும் புரட்சின்ற பேரில் திருப்பி கோட்டையை கைப்பற்றுவாங்க. ஸோ அதான் அவனோட ஹிஸ்ட்ரி. நல்லா இருக்குல்ல திஸ் பிளேஸ். கோட்டையை பார்க்க வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதான் என்ட்ரன்ஸு. அவ்வளோ பெரிய என்ட்ரன்ஸு. நம்ம ஊரில் உள்ளதான் பெருசு, ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. இருந்தாலும் எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே வந்து மன்னர்கள் வாழ்ந்த கோட்டையெல்லாம் பத்திரமா இருக்கே, அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேனே. இங்கே நல்லா இருக்குன்ட்டு. எப்படி போகணுன்னே தெரியலையே. சரி, ஃபஸ்ட்டு மேலே போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கு போயிட்டுருக்காங்க. ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு போல் இருக்குது. ஸோ அதாங்க இந்த இதோட ஸ்டோரி. அதனால் திருப்பி இந்த இதை கைப்பற்றுறதுக்காக வருவாங்க. அப்போ நடக்கிற போரில் வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ இதான் இதோட ராணி லட்சுமி ஸ்டோரி. பட் அவங்களோட வீரம் இன்னும் நிலைச்சி நிற்குதுன்னு சொல்லலாம். வரலாற்றை பதிவு பண்ணிட்டாங்க அவங்களோட வீரத்தை. ரொம்ப பெரிய கோட்டைலாம் சொல்ல முடியாதுங்க, ஓரளவுக்கு சின்ன பெரிய கோட்டை தான். நம்ம ரெட் ஃபோர்ட் இருக்குல்ல, இதில் நம்ம வேலூர் கோட்டையை கம்பேர் பண்ணும்போது இது வந்து சின்ன கோட்டைன்னு நினைக்கிறேன், தெரில, ஐ திங்க் இருக்கலாம். ஆனால் எனக்கு இவங்க ராணி லட்சுமி பாய் அவங்கள பிடிச்சதுனால மட்டுமே வந்தேன் அந்த இடத்துக்கு. இதை பார்க்குறத விட அவங்க வாழ்ந்த இடத்த பார்க்கணுன்ற ஒரு ஆசை. அப்போல்லாம் அந்த இடத்துல எப்படி இருந்திருப்பாங்க அவங்க, சண்டைலாம் நடக்கும்போது. ஓகே, நான் ஃபஸ்ட்டு மேலே ஏறி போய் அந்த இந்தியன் ஃப்ளாக் சுற்றுக்கு பாருங்கள், அங்கே போய் பார்த்துட்டு வருவோம். இது லைக் வந்து கேரளா ஸ்டைல் மாதிரி இருக்குது அந்த பேலஸு. அதில் எங்கே பார்த்தாலும் அதே தான், சேம் பேலஸுனாலே. ஜூம் பண்ண முடியுமா அதில்? இங்கே உள்ளவங்களாம் நம்ம லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரியாது, அதனால் என்ன வேணால் தைரியமாக பேசலாம். இல்லை, அந்த பேலஸ் நல்லா இருக்குல்ல அது. இந்த இடம் எதுக்கு சர்வலாக இருக்குது சொல்லுங்கள். ஏன்னா இங்கே வந்து
குதிரையெல்லாம் ஏறி ஓடுறதுக்காக இந்த இடம் சர்வலாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்புமே வச்சுருப்பாங்க, மன்னர் இது வீரர்கள் நடந்து ஓடுறதுக்கும். ஓ வா பாருங்கள், ஃபுல்லாக சிட்டி தெரியுது. ஃபுல்லாக ஜான்சி தெரியுதா? ஆனால் கோட்டையோட அமைப்பே அப்படி தான், ஊருக்கு சென்டராக இருக்குது இந்த கோட்டை. ஸோ இங்கே வந்தோம்னா ஊர் ஃபுல்லாக தெரியும். பறக்குது இந்தியன் ஃப்ளாகு வேறு மாதிரி. ஐயோ, இன்னும் கொஞ்சம் பெரிய ஃப்ளாகாக மாட்டியிருக்கலாம். அப்படியே எங்கேருந்து தெரியுற மாதிரி. ஏதோ ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இதுலேயும் வாசலில் மட்டும் அவ்வளோ பெரிய ஃப்ளாகுமா தொங்குது. இங்கெல்லாம் தொங்குனா வேறு மாதிரி இருக்கும். இன்னும் பெரிய ஃப்ளாகாக தொங்குனுச்சுன்னா செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அணில் ஓடுது. அப்படியோ நம்ம வரும்போது ஒரு பார்க் காமிச்சிருப்பேனே, அதுதான். அங்கே பாருங்கள், அங்கே பீரங்கிலாம் வச்சுருக்காங்க. அங்கே பீரங்கிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் டோட்டல் வாட்ச் டவர். தம்மா துண்டுக்கு தெரியுது எல்லாம் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்களா, சின்ன சின்ன பொந்து பொந்தாக இருக்குது. இதெல்லாம் வீரர்கள் நின்று பார்த்துட்டு செக் பண்ணுறதுக்காக உள்ளது. இங்கே பீரங்கி வைக்கிற இடம் இருக்குது பாருங்கள். கோட்டையோட அமைப்பு. ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரிலாம் இதுக்கு இல்லைங்க, ஓகேங்களா. ஸோ ராணி லக்ஷ்மிபாய் அவங்க மட்டும்தான் ஜான்சியோட ஹிஸ்ட்ரியே. ஜான்சி ராணி. இங்கே பாருங்கள், ஜான்சி ராணி ஸ்டாச்சு. இந்த குதிரையில் இருக்கிறதே வேறு மாதிரி இருக்குதுப்பா. கூஸ் பம்ப் ஆகுது இதெல்லாம் பார்க்கும்போது. ஹிந்தியில் எதை எழுதியிருக்கு என்னான்னு பார்ப்போமா? நம்ம தான் இருக்கே கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர். பண்டல் புலவர்களின் வாயிலிருந்து கதையை கேட்டோம், துணிச்சலுடன் போராடிய அவள் ஜான்சியின் ராணி. போடு, தரமாக இருக்குது பார்த்தீங்களா? தரமான கண்டென்ட் எழுதி வச்சுருக்காங்க அதில். வாவ், அமேசிங்கில் செம்மையாக எழுதியிருக்காங்க கண்டென்ட்டு. துணிச்சலுடன் போராடிய அவள் ஜான்சி ராணி. ஜான்சியின் ராணி, ஜான்சி ராணி இல்லை, ஜான்சியோட ராணின்னு போட்டிருக்கு தெளிவாக. ஸோ அங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குது. ஸோ இந்த கோட்டையை சுற்றி ஃபுல்லாக வாட்ச் டவர் தான் இருக்கும். அப்புறம் அவங்க ஒரு இடத்துலேருந்து கீழே குதிச்சிருப்பாங்க. அதாவது அவ்வளோ பெரிய ஹைட்லேருந்து கீழே குதித்து அவங்க வந்து இந்த போர் நடக்கும்போது ரொம்ப பெரிய ஆகிட்டாங்க. ஒரு 20 அடியிலேருந்து ஒரு குதிரையில் குதிச்சிருப்பாங்க அங்கே சண்டை போடுறதுக்கு. இருங்க, அது எந்த இடம்னு பார்த்து சொல்கிறேன். என்னடா நீ இங்கேருந்து கிளம்பி ஜான்சிக்கு வந்து ஜான்சியை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு ஒன்றே ஒன்று, இந்த ஜான்சி ராணி, இந்த ஒரு லேடி க்யூன்னு வந்து இவ்வளோவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா வேறு லெவலில். அதுவும் பிரிட்டிஷ் எதிர்த்துருக்காங்கன்னா தரமான சம்பவம் இல்லை. அந்த ஒன்றுத்துக்காக தான் நான் அண்ணே ஏதோ கிணறு மாதிரி மூடி வச்சுருக்காங்க. ஏய், இது பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. வாவ், அப்போ செஞ்ச இரும்பு. ஐயோ எவ்வளோ, இங்கே பாருங்கள், ஷீட்டாக இருக்குது. அப்போ வேணா இரும்பு துருவே பிடிக்கல பாருங்கள், இன்னும் அப்படியே இருக்குது பாருங்கள் இரும்பு. எத்தனை வருஷம் ஆகிருக்கும்? 1882 பண்ணது. இப்போ பண்ணதெல்லாம் எனக்கு என்னன்னு போயிடும். அப்படியே இருக்கு. இதெல்லாம் இப்போ பண்ணாதான் தான் இருக்கும். அவங்க பெயிண்ட்டு கூட அடித்து பாதுகாக்கல, அந்த இரும்பு அப்படியே இருக்குது. அதெல்லாம் சுத்தமான இரும்பு. நம்ம ஊரில் உள்ள மாதிரி பைத்தியங்கள் இங்கேயும் இருக்கும் போல இருக்குது. இங்கே பாருங்கள், பேர் எழுதி வச்சுருக்குதுங்க எல்லாம். அடப்போங்கடா, வீணாக பண்ணணும்ல. உங்கள் பேர் என்ன, கல்வெட்டா? ஏதோ சாதிச்சு கிழிச்ச மாதிரி எங்கேருந்து கல்வெட்டில் எழுதி வைக்கிறாங்களாம். பாவம், நல்லா இருக்குல்ல?
பா இந்த ஆர்கிடெக்ட் சூப்பராக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக எக்கோ கேட்குது. ஏதோ இதெல்லாம் இருக்குது, அலமாரிலாம் வச்சு ஏதோ ரூம் மாதிரி இருந்திருக்கும் போல இருக்குது, தெரில. இந்த ஆக்சுவலாக அது படத்தில் இந்த இடம் வரும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மெத்த மாதிரி போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, பேக்ரவுண்டில் இந்த இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா மழை தண்ணி உள்ளே வரத்துக்கு இடம் வேறு இருக்குது, வெளிச்சம் வரத்துக்கு இடம், அதுவும் ஸ்டார் ஷேப்பில். அங்கே பார்த்தீங்களா தண்ணி வலிஞ்சு வர இடத்த எப்படி இருக்குன்னு. அப்போ கட்டின ஆர்கிடெக்டே வேறு மாதிரி. ஸோ அவங்க பிளான் பண்ணி கட்டினது ஒரு இடத்துலையும் சுற்றி வர ஒரு இடத்துலையும் இதை மாதிரி ஏறுறது. அதே மாதிரி இந்த பாருங்க ஒரு ஸ்லாப்புமே கொடுத்துருக்காங்க குதிரையை வச்சு ஏற்றுறதுக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ராஜராஜ சோழனோட கட்டின அது அவரோட அரண்மனையெல்லாம் இருந்திருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஐயோ, ஒன்றே ஒன்று தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் இருக்குது நம்ம கையில். அவரோட அரண்மனைலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது வேறு எங்கேயோ போயிருக்கும். ஏன்னா அவங்க கட்டின அரண்மனைலாம் அப்படிப்பட்ட அரண்மனை, அவ்வளோ பெருசு கட்டி வச்சுருந்தாங்க. என்ன பண்ணுறது, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கல்லால் கட்டியிருக்காங்க. நம்ம ஆளுங்க இல்லை, இவங்கெல்லாம் கருங்கல்லை வச்சு கட்டிட்டாங்க. நம்ம ஆளுங்க செங்கலை வச்சு கட்டினதுனால ஒன்று ஒன்றா பிடிங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். அந்த பீரங்கி ரொம்பவே ஃபேமஸ்ஸு இங்கே. இந்த ரெட் ஃபோர்ட் ஒன்று, that is the place. பொந்தா இருக்குது. இருங்க, நான் ஒன்று காட்டுறேன். பார்த்தீங்களா, கருமாக முடிச்சவனுங்க எங்கே போனாலும் துப்பி வச்சுருக்கானுங்க. வா, வா வா வா, இது ரூமாக போகுது உள்ளார. இந்த ஆர்கிடெக்ட் லெவலே வேற மாதிரி இருக்கு. நம்மளோட இது மதுரை யாரா என்ன நம்மளோட மதுரை நாயக்கர் மகால் இருக்கும்ல, ஸோ அதுவுமே இது மாதிரி தான் இருக்கும். லைக் ஆர்கிடெக்ட் எல்லா மகாலுக்கும் அப்படி தான் இருக்கும். குப்பையை போட்டிருக்காங்க. கைஸ், கோவில் இருக்குங்க இங்கே, டெம்பிள் இருக்குங்க. ஓகே, கோவில் அது எந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? இந்த இதோட நடு மையமும் கிடையாது, நடு மையத்துக்கும் ஒரு ஓரம். அதுக்கு இவ்வளோ பெரிய பாதுகாப்புக்குள்ளே கோவில் இருக்குது. சிவா டெம்பிள். Built by Maratha chief Naru Shankar, this temple is the executive example of blending the Maratha and Bundella style of architecture. Rani used to worship here regularly. The Shiva Linga enshrined is made of granite stone. Even today, this temple is very popular among devotees who throng the place in large number of during Shivratri festival. என்ன இங்கே கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இது நாரு சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் பில்ட் பண்ணியிருக்காரு. ராணி தினைக்கும் இங்கே சாமி கும்பிடுவாங்களாம். இது ஒரு சிவா டெம்பிள். ஸோ இங்கே உள்ள லிங்கம் ரொம்ப ஃபேமஸாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. இதில் உள்ள லிங்கம் சாமி சிலை. சிவராத்திரி அன்றைக்கி வேறு மாதிரி சூப்பரான ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும் அந்த இடத்துல எப்போதுமே, சம கூட்டத்தில். அப்போ இந்த கோட்டையே ரொம்ப பிரதிபலிக்குமா. இந்த கோட்டை ஃபுல்லாக வெளிச்சங்களால் பிரதிபலிக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று நோட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டைல் பார்த்திங்களா, இது மராத்தா ஸ்டைலாம், மராத்தி ஸ்டைலு, மராத்தி புண்டேல்லா ஏதோ 2 நேம் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டைல் இது சிவா டெம்பிள். நான் கூட லைக் ராமர் டெம்பிள் மாதிரி இருக்கும்னு நினச்சேன் ஸ்டைல் பார்த்தோன்னே. பட் ஆனால் சிவா டெம்பிள் புண்டேல்லா தான், ரைட். ஸோ கைஸ், ஓரளவுக்கு இந்த கோட்டையை சுற்றி பார்த்தாச்சு. ஸோ அப்படியே நம்ம வெளில போவோம். ஸோ கைஸ், அவ்வளோதாங்க, ஒரு வழியாக ஃபுல்லாக ஜான்சி கோட்டையை சுற்றி பார்த்தாச்சு. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பர்சனலாக அந்த கோட்டை, அதனால தான் நான் இதை பார்க்கணுன்னு வந்தேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, ஏன்னா ரொம்ப லாங் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோக்கு நான் போய் இப்போ பைக் வேறு அங்கே நிற்கிது, டெக்னீஷியன் வந்துட்டுருக்காரு. போய் பைக் என்ன ரெடி பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பணும்.
ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. ஓகே, டாடா பை. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் அதிகமாக எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ சப்போர்ட் கொடுக்க மறந்துடாதீங்க. அமுக டுமுக அமால் டுமால்.